ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் போட்டு எப்படி கூழ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கரண்டி கேழ்வரகு மாவு, 2 கரண்டி கம்பு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. முதல் நாள் நைட்டே கரைச்சிக்கோங்க. அது அப்போ தான் கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தண்ணி சாதம் வடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியில் கூழ் பண்ண போகிறேன் நான். மாவு நல்லா கரைச்சிட்டு நீங்கள் நைட் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா புளிக்கட்டும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் மேலே இந்த சாதம் நான் வடித்தேன், அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு அரை கரண்டி சாதம் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மேஷ் ஆகணும். சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள் நைட்டு கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மாவு, அந்த மாவையும் நல்லா சாதம் குழஞ்சதுக்கப்புறமா இந்த மாவையும் இதில் போட்டுக்கோங்க. இது நீங்கள் சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். உங்களுக்கு மாவு நல்லா வெந்துடும். வெந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியமாக அது கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கோம். கலெக்டே இருங்க. கூழ் நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான கூழ் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மிலே போட்டு காய்ச்சிருந்தால் உங்களுக்கு இப்போ கூழ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.